தர்பூசணி ஜூஸ். விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக மட்டும் சுகர் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ். இப்போ அது நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இப்போ ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஃபைனலாக நம்ம வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு சப்ஸா சீட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சப்ஸா சீட்ஸ் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சுவையான தர்பூசணி ஜூஸ் ரெடி. கொய்யாப்பழ ஜூஸ். கொய்யாப்பழத்துலேயும் நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்து ஜூஸ் போட்டேன்னா ஜூஸ் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது நான் கொய்யாப்பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஜூஸ்க்கு தேவையான அளவு சுகர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு ஐஸ் க்யூப். அரைச்ச கொய்யாப்பழத்தை வந்துட்டு கொய்யாப்பழ ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணி டம்ளரில் சேர்த்துருக்கேன். இதுலேயும் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு சப்ஸா சீட்ஸ் சேர்த்துக்கலாம். சூப்பரான கொய்யாப்பழ ஜூஸ் ரெடி. ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸ் போடும்போது தோலை உரிச்சிட்டு இந்த ஆரஞ்சு பழத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிங்கன்னா விதையெல்லாம் வந்துடும். அப்போ விதையை வந்துட்டு நீங்கள் நைஃபால் எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். விதையை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு சுளைகளை சேர்த்துக்கலாம். பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிட்டேன். எனக்கு இந்தளவு ஜூஸ் கிடச்சிது. ஸோ கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து இன்னொரு தடவை அரைச்சிக்க போகிறேன். ஐஸ் க்யூப், ஒரு 2 புதினா இலை. நான் மிக்ஸியில் அரைச்ச ஆரஞ்சு ஜூஸை நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுலேயும் 1 ஸ்பூன் அளவு சப்ஸா சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு ஜூஸ் ரெடி. பாருங்கள், நான் ஜூஸ் போடுறதுக்காக செவ்வாழை எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக வாங்கியிருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம ஜூஸ் போட போகிறோம். இந்த வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பழங்களை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அப்புறம் அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பால் கூட சேர்த்து இதில் அரைச்சிக்கலாம். ஒரு ஐஸ் க்யூப். நம்ம ரெடி பண்ண அந்த வாழைப்பழ ஜூஸை டம்ளரில் சேர்த்துக்கலாம். இது ஃபில்டர்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ்லேயுமே 1 ஸ்பூன் அளவு சப்ஸா சீட்ஸ். சூப்பரான வாழைப்பழ ஜூஸ் ரெடி. முலாம்பழ ஜூஸ் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஜூஸ் போடணும் அப்படின்னா முலாம்பழம் வந்து நல்ல பழுத்த பழமாக வாங்கிக்கோங்க. நீங்கள் அந்த பழத்தை கட் பண்ணும்போதே நல்ல ஒரு மணமாக இருக்கும். இப்போ இந்த பழத்தில் இருக்க அந்த சதை பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த விதைகளை மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இந்த கரண்டிலேயே அல்வா மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரண்டியில் எடுக்கும்போது நல்லா அல்வா மாதிரி உங்களுக்கு வரும். சம்மர் சீசனில் நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய பழங்களில் முலாம்பழமும் ஒன்று. இந்த டைமில் நீங்கள் நல்லா இந்த பழத்தை வாங்கி நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள். அது வந்து ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ எல்லா பழத்தையுமே இங்கே பாருங்கள், பழத்தோட எல்லா சதைகளையுமே நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து மிக்ஸ் ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம விதையெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதை கூட அதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இதுலேயுமே நிறைய அந்த பழத்தோட சாறு இருக்கும். ஸோ அதை கூட ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு
இந்த விதையை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக வந்து நம்ம ஜூஸில் தான் இந்த விதையை போட போகிறோம். நான் எடுத்த முலாம்பழம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப். நம்ம அரைச்ச முலாம்பழ ஜூஸை இந்த டம்ளரில் சேர்த்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம். இப்போது இந்த ஜூஸ் மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த முலாம்பழத்தோட சீட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சப்ஸா சீட்ஸையும் சேர்த்துக்கலாம். முலாம்பழ ஜூஸோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். பன்னீர் திராட்சை ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் திராட்சை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த திராட்சை பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ், ஒரு 3 புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம். 2 ஐஸ் க்யூபு. நான் வந்து அரைச்ச திராட்சை வந்துட்டு அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஜூஸு டம்ளரில் சேர்த்தாச்சு. இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு சப்ஸா சீட்ஸ் வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான ஒரு ஜூஸுங்க. ஏன்னா வந்து புதினாவும் நம்ம சேர்த்துருக்கோம். அது நீங்கள் ஜூஸ் குடிக்கும்போது அந்த புதினாவோட ஃப்ளேவரோட இந்த கிரேப் ஜூஸ் குடிக்கவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அந்த டேஸ்ட் ஃபீல் ஆகும். மாதுளை ஜூஸ். இந்த மாதிரி 4 சைடும் நீங்கள் கீரல் போட்டுக்கிட்டிங்கன்னா மாதுளம்பழத்தை எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி பூ மாதிரி விரியும். அவ்வளோதான், மாதுளம்பழத்தில் எடுத்தாச்சு. மாதுளம் ஜூஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மாதுளம் விதைகள் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கூட 2-3 புதினா இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். இதை வீட்டில் நம்ம பருப்பு கடை யூஸ் பண்ணுற அந்த மத்தை வச்சு இந்த மாதிரி நீங்கள் டீப் லைட்டாக குத்திக்கோங்க. ரெண்டு ஐஸ் க்யூப், தேவையான அளவு தண்ணி, ஒரு ஸ்பூன் அளவு சப்ஸா சீட்ஸ். ஃப்ரெஷ்ஷான டேஸ்டியான மாதுளை ஜூஸ் ரெடி.